சென்னை வில்லிவாக்கத்தில் 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாட்டியின் பராமரிப்பில் வளர்ந்த சிறுமியை 3 பேர் பாலியல் வன்கொடுமை செய்ததும் இது 6 மாதங்களுக்கு மேல் நடந்ததும் அம்பலமாகி இருக்கிறது. சிறுமியின் உறவினர்கள் அளித்த புகாரில் 2 சிறுவர்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திகேயன், நடந்தது என்ன? விரிவான விவரங்கள். சென்னை வில்லிவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஜெயந்தி, பாலு என்கின்ற தம்பதியர்கள். இவர்கள் இருவரும் மதுபோதைக்கு அடிமையானதாக தெரிய வந்த நிலையில் இவர்களுக்கு 11 வயதில் ஒரு சிறுமி ஒருவர் உள்ளார். இந்த நிலையில் மதுபோதையில் அடிமையான தம்பதியர்கள் இருவரும் சிறுமியை சரிவர கவனிக்காததால் அந்த சிறுமியை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் எப்பொழுதும் மதுபோதையில் இருந்து வந்ததாக தெரிய வருகிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த பகுதியில் பாரதி தெருவில் வசித்து வரும் டெய்லர் குமார் என்பவர் தொடர்ந்து அந்த சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் சுமார் 4 மாத காலமாக ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து அந்த சிறுமியின் பெரியப்பா மகன்கள் இருவர் அந்த சிறுமியிடம் தொடர்ந்து 2 மாத காலமாகவும் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டு வந்ததாக தெரிய வருகிறது. இதனை அடுத்து இந்த சிறுமி கடந்த 6 மாத காலமாக தொடர்ந்து பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டு வந்ததால் சிறுமியின் பிறப்பு உறுப்பில் அதிக வலி ஏற்பட்டு ரத்தப்போக்கு அதிகமானதாக கூறப்பட்டு உடல்நிலை சரியில்லாத நிலையில் காணப்பட்டதாக தெரிய வருகிறது. இதனை அடுத்து இவரது பாட்டி இந்த சம்பவம் குறித்து அந்த சிறுமியிடம் விசாரித்த போது அந்த சிறுமி அழுது கொண்டு நடந்த சம்பவங்களை பாட்டியிடம் விவரித்து கூறியுள்ளார். வாரம் ஒருமுறை தனது பேத்தியை பார்ப்பதற்காக பெற்றோர்களின் வீட்டிற்கு வரும் அந்த பாட்டியானது அந்த சிறுமியை தன்னுடன் அழைத்து சென்று தொடர்ந்து அந்த சிறுமியிடம் விசாரணை செய்த போது நடந்த சம்பவங்கள் குறித்து அந்த சிறுமி பாட்டியிடம் தெரிவித்ததாக தெரிய வருகிறது. இதனை அடுத்து அந்த பாட்டி அந்த சிறுமியை அழைத்துக் கொண்டு அருகில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று அங்கு அந்த சிறுமிக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனை அடுத்து வழக்கறிஞர் ஒருவரின் உதவியுடன் பாட்டி வில்லிவாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தனது பேத்திக்கு நடந்த சம்பவம் குறித்து விரிவான புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அந்த மனுவினை விசாரித்த சென்னை கொளத்தூர் துணை ஆணையாளர் பாண்டியராஜன் இது குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளுமாறு வில்லிவாக்கம் உதவி ஆணையாளர் சிதம்பரம் அவர்களுக்கு உத்தரவிட்டதாக தெரிய வருகிறது.